பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். வெள்ளிக்கிழமை மதிய வேளை பருப்பிட்டு சாம்பார் வைத்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாக்கு நம்ம நீ என்னத்தையாவது தேடுது. ஆனால் வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. அதை மீற முடியல. அதனால் என்ன பண்ணுறேன், புளிக்குழம்பு வச்சுட்டேன். புளிக்குழம்பை போய் நான் ஓயாமல் வச்சு காமிச்சிட்டே இருக்க முடியுமா? ஏற்கனவே ஏகப்பட்ட மொச்சப்பயிர் புளிக்குழம்பு, தட்டாம்பயிர் புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ இந்த கொஞ்சம் போல் இந்த இருக்குது பார்த்தீங்களா, சவுச்சவ், இதெல்லாம் என் பையன் கண்ணால் கூட பார்க்க விரும்பாது. ஆனாலும் புளிக்குழம்புக்கு ஒரு பொரியலாக பருப்பு தான், பருப்பு போட்டு ஒரு பொரியல், இல்லைன்னா பருப்பு போட்டு ஒரு கூட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். நான் இதை ஒரு பொரியலாக தான் செய்ய போகிறேன். சவுச்சவு சேர்க்கவே மாட்டோம், ஏன்னா பையன் திங்காது. ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது. ஆனால் இது இன்னைக்கு உங்களுக்கு செய்து காமிக்கிறது கடமை கிடையாது, என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு அர்ப்பணிப்பு. இந்த அருக்கு பார்த்தீங்களா, தண்ணி கொதிக்குதா, கொஞ்சம் போல தண்ணி, அதில் இந்த பாசி பருப்பை போட்டேன். சும்மா ஒரே ஒரு கொதி தான், அதில் உடனே நம்ம சவுச்சவை போட்டுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்லா தண்ணி பருப்பு வெந்துச்சுன்னா அது கூட்டு மாதிரி ஆகிடும், பொரியல் மாதிரி வராது. அதனால் அரைவேக்காடாக தான் பருப்பு இருக்கணும். பருப்பு நல்லா குழன்னு வெந்துருச்சுன்னா கூட்டு மாதிரி ஆயிரும் இல்லையா? அதனால நான் அந்த சவ்வையும் பருப்பையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா சவுச்சவில் ஏற்கனவே நீர் சத்து இருக்குது, அந்த பருப்புக்கு மட்டும் அந்த தண்ணி உறிஞ்சிற மாதிரி போட்டு, அட கடவுளே கடவுளே கடவுளே, இதெல்லாம் இதில் பூமி என்னவோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதில் போடலாம். ப்ளூபர்ஸ் என்னமோ சொல்லுவாங்க இல்லையா? அது சமயத்தில் மறந்து போகுதுங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு அறிவு இல்லாதது இல்லை, அது மறந்து போச்சு அந்த பேர். இப்போ நான் இதை முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், தாளிச்சிருக்கணும், அப்புறம்தான் இதை செய்யணும். சரி பரவாயில்ல, இது வேகட்டும். இன்னொரு பக்கம் தாளித்து இதில் கொட்டிடலாம், என்ன சரிதானே? சமயத்தில் அறிவாளி மாதிரி பேசுவேன், ஆனால் சரியான மடத்தனமாக வேலை செய்வேன். இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். சிம்மில் வச்சு வேக விடுவோம். சிம்மில் வச்சு வேக விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நம்ம இந்த வெங்காயம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், பட்டை வத்தல், இந்த தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவலுக்காக கொஞ்சம் போல் தேங்காய் துருவலுக்காக ஒரு முழு தேங்காவை உடைச்சிருக்கு. நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது என்ன பண்ணோம், ஃப்ரிட்ஜை தூக்கி எடைக்கு போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி தின்னுவிட்டோம். அதெல்லாம் இனிமேல் ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இல்லை. எப்படியாவது சமாளிக்கணும். இந்த அரை மூடி தேங்காவும் இன்னும் இதில் ஒரு 1/4 மூடியும் இருக்குது. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கொரியர் பண்ணி அனுப்புகிறேன். சரியா? இப்போ வேலை பார்ப்போமா? அந்த பக்கம் நான் இந்த வெங்காயம் பட்டை வத்தெல்லாம் தாளிக்கிறேன். ஆனால் இப்படி செய்கிறதும் நல்லது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயில் இந்த தண்ணியில் வத்தல்லாம் மிக்ஸ் ஆகிச்சுனாக்கா உங்களுக்கு அது அந்த கூட்டு கொஞ்சம் கலர் கொடுத்துரும், சிவப்பு கலர் கொடுத்துரும். அதனால் தேங்காய் போடுறோமா, நல்லா பளபளன்னு வெள்ளை வெளியேன்னு இருக்கணும் பொரியல். அதனால் வத்தல் போட்டு செய்கிறதுனால நம்ம தனியாகவே தாளித்து கொட்டிடுவோம். சரியா? தாளித்து கொட்டுறதே வேலையாக இருக்குது. இது வேகட்டும். இப்படியே இன்னும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. உப்பு, இதை நான் அடிக்கடி மறந்துடுவேன், அது ரொம்ப தப்பு. அதனால் உப்பு போட்டு வேக வைப்போம். இன்னொரு பக்கத்தில் எத்தனை வேலை வருங்க,
பாத்திரம் தான் வேஸ்ட் ஆகும். சரி, நம்ம தாளிக்கிற கரண்டியில் தாளிச்சிரும். பருப்பும் சவுச்சவும் வெந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம வந்து தாளிச்சிருவோமா. கடுகு உளுந்து, இதோட வத்தல், வெங்காயம், ரொம்ப சிம்பிள் பொரியல். நமக்கு ஒரு வீடியோ வேணும்ல, நம்மளை மறந்துடக்கூடாதுல்ல யாரும். அம்மாடி கரண்டி சுடுதுங்க. இதை வந்து ஏதாவது ஸ்பூன் வச்சு தான் கலக்கணும். நான் வந்து கரண்டியோட பின்பகுதியில் காம்பு, கரண்டி காம்புன்னு சொல்லுவாங்க, ஜல்லிக்கரண்டியோட காம்பில் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். தீட்டு போயிடக்கூடாது, வெங்காயம் ரொம்ப செவந்து போயிடக்கூடாது. அது வந்து அந்த கூட்டோட கலரையே மாற்றிடும். வதக்கியாச்சு. இந்த வதக்குனாலே வத்தல் சேர்த்தாலே இருமல் கன்ஃபார்ம். வெங்காயம் வதங்குச்சோ இல்லையோ, அந்த ரெட் சில்லி கலர்னால பார்த்தீங்கன்னா அது சிவப்பாயிருச்சு. அது அப்படி தான் ஆகும். இப்போ வந்து நம்ம கொட்டிடுவோமா, அதில் போட்டுருவோமா. போட்டாச்சு. இப்போ என்னன்னா எல்லாத்தையும் ஒன்றா கிளறும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் சுடுது, இந்த இடம் சுடுது. முதல்ல வெங்காயம் வதக்கும்போது இந்த இடம் சுட்டுச்சு, இப்போ இந்த இடம் சுடுது. அதாவது முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குதும்பாங்க கழுதைய, அது மாதிரி. சுடுது சுடுது சுடுது. இப்போது வந்து கொஞ்சம் நம்ம மூடி வச்சு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்பப்போ திறந்து பார்த்து வதக்கி விடணும். இல்லைன்னா பருப்பும் காயும் பிடிச்சிரும் சட்டியில், இன்னும் சூப்பர் கலராக ஆயிரும், சாப்பிட முடியாதபடி. திறந்து விட்டு மறுபடி ஒரு தரம் கிளறி விடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. பருப்பு வேகணும், பருப்பு நல்லா வேகணும். அதோட குழஞ்சி கூட்டு மாதிரி ஆகக்கூடாது, அவ்வளோதான். இந்த மாதிரி கசமுசன்னு பருப்பு, வத்தல், வெங்காயம், கடுகுத உளுந்து இந்த மாதிரி கிடந்துச்சுனாலே என் கொடுக்கு சாப்பிடாது. நான் பெத்த பிள்ளை சாப்பிடாது. அப்புறம் இந்த கோலம் நல்லா இருக்கா சொல்லுங்கள். இதை நான் என்ன செய்வேன்னா, ஒரே ஒரு கம்பி தான் இப்படி இழுப்பேன். ஒரு கம்பி தான் இழுப்பேன். அப்புறம் நடுவில் அந்த இதுக்கு மேலே இப்படி விரலை வச்சு இப்படி செஞ்சு விட்டுருவேன். செஞ்சு விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ரெட்டை கோலம் மாதிரி வந்துடும். நல்லா இருக்கா? சமைச்சு முடிச்சதும் ஸ்டவ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அதை போட்டு மல்லு கட்டி துடைக்கணும், வளைக்கணும், எல்லாம் செய்யணும். அவ்வளவுதான். இப்போ பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகுது. அதனால் இதோட முடிச்சிடலாம். இந்த சட்டியோட சூட்லேயே இன்னமும் மிச்சமும் அது வெந்துடும். இப்போ வந்து தேங்காய் துருவல் போட்டு ஒரு கிண்டிட்டு ஸ்டவ்வை அமர்த்திட வேண்டியதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் துருவல் போட்டுட்டு ஸ்டவ் எரிய வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு தொடுகறி எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு சவுச்சவு பாசிப்பருப்பு பொரியல், அப்பளம், வத்தல், வடகம். அவ்வளோதான். சூடாக இருக்குது. இல்லைன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப சூடாக இருக்குது. ஆவி பறக்குது பாருங்கள், ஆவி பறக்குது தெரியுதா? ஆவினால எல்லாருக்கும் பயம் தானே, எனக்கும் பயம். அப்படி இருக்கும்போது எப்படி அதுக்கிட்ட போகிறது சொல்லுங்கள். அதனால் இதோட நம்மளோட வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். புதுசாக பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த சவுச்சவு பொரியலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணுங்கள். லைக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள்.
உங்களுடைய அடுத்த வீடியோ என்னுடைய அடுத்த வீடியோவுக்கு உங்களை ஆவலாக எதிர்பார்க்கும் சக்தி கிச்சன். நன்றி, வணக்கம்.